ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு வெண்டைக்காய் சப்ஜி பண்ண போகிறோம். அது ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா, வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பன்னீர் இருந்தனால நான் பன்னீரும் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் பன்னீர் இருந்தனால எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கிட்டா, கர்ட் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், பொடிசு பொடிசா. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்ன்னு பார்த்துக்கிட்டா சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் வந்து கொத்தமல்லி தூள். இதெல்லாம் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெண்டைக்காலையும் இந்த பன்னீர்லேயும் கொஞ்சம் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு கொஞ்சம் பெசரி வச்சுக்க போகிறேன். சில்லி பவுடர் நிறையா இல்லை, சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டால் போதும். இதே மாதிரி சால்ட்டும் கொஞ்சம் நிறையா இல்லாமல் கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். ஆக்சுவலி ஏன் ரொம்ப கம்மியாக நான் சில்லி பவுடர் போட்டேன்னா, அதுக்கப்புறமா நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சும்மா இப்போது இந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் சாரணும், உப்பும் கொஞ்சம் காரமும் இருக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட் போட்டு நான் கலந்து வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் இது வதக்குற லெவலுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, வெண்டைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா எல்லா வெண்டைக்காவையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும், சுருங்கி வரும்ல, இது மாதிரி வதங்கி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெண்டைக்காய் சுருங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காவை எடுத்துடலாம். இப்போ இதே ஆயிலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, பன்னீரையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதே ஆயிலில் நான் என்ன பண்ணுறேன்னா, கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போடுறோம். இஞ்சி பூண்டோட நம்ம என்ன ஆட் பண்ணிடுறோன்னா, நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறோம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வந்து வதங்கிருச்சு, கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா, கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்னால மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா மசாலா வதங்கிருச்சு. நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜில். நான் கர்ட் ஆட் பண்ண உடனே நான் என்ன பண்ணிடுறேன்னா, இந்த வெண்டைக்காய் பன்னீர்லாம் ஆட் பண்ணிடுறேன். அதோடையே நல்லா கொதிக்குது. இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் கொஞ்சம் கெட்டியாகிடும். கெட்டியானா சாதத்தில் போட்டோ இல்லை சப்பாத்திக்கு தொட்டோ சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக வரணும். இல்லை நீங்கள் இப்போவே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கெட்டியாகிடுச்சு, நான் ஆஃப் பண்ண போகிறேன். நம்ம வெண்டைக்காய் பன்னீர் சப்ஜி ரெடி. இது வந்து சாதத்துக்கு போட்டு நீங்கள் பனைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும், அதோட சாதத்தோடு நல்லா பிணைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.